நம்ம இந்தியன் T20 கேப்டன் சூரியகுமார் யாதவிற்கு கேகேஆர் அணி ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. எங்கள் டீமுக்கு நீங்கள் விளையாடினா உங்களுக்கு கேப்டன் பதவியை கொடுக்குறதா தற்பொழுது அவரிடம் பேசியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2021 தான் டெபியூ பண்ணார் சூரியகுமார் யாதவ். மும்பை தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் என்னமோ மும்பைக்கு ஆடிட்டு அதுக்கப்புறம் கேகேஆருக்கு ஆடினார். கேகேஆரில் ஆடிட்டு இருந்த நிலையில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் 2018 மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அவரை மெகா ஆக்ஷனில் ஏலத்தில் எடுத்தாங்க. அதில் இருந்து கிட்டத்தட்ட 2024 வரைக்குமே மும்பை இந்தியன்ஸுக்காக ஆடியிருக்காரு. மொத்தமாக அவர் 150 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. 3594 ரன் அடிச்சிருக்காரு. இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியில் இது வரைக்குமே 2 செஞ்சுரி சூரியகுமார் யாதவ் அடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய கேமு இப்போது வேறு லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போது இந்தியன் டீமுக்கு கேப்டன் ஆகியிருக்க வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருக்குங்க. இன்றைக்கி வரைக்குமே T20யில் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக சூரியகுமார் யாதவ் இருக்கார். அதனால தான் இன்றைக்கி அவருடைய மவுஸு வேறு லெவல் இருக்குது. மும்பை இந்தியன்ஸு தற்பொழுது அவருக்கு 8 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது கேகேஆர் அதை விட டிமாண்ட் பண்ணி உங்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்குறேன், எங்கள் டீமில் உங்களுக்கு கேப்டன் பதவியும் கொடுக்குறேன், எங்கள் டீமுக்காக ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர் அவர்கிட்ட ரெஃபர் பண்ணியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இப்போ அது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. ஒருவேளை சூரியகுமார் யாதவ் இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. ஏன்னா டேரெக்டாக ட்ரேட் மூலிமா அவரிடம் ஒப்பந்தம் நடைபெற்றால் அவரிடம் பேசி அவர் ஓகே சொன்னார்னா கேகேஆருக்கு மீண்டும் அவருடைய பழைய டீமுக்கு ஆடுறதுக்கு எல்லா தகுதியும் சூரியகுமார் யாதவிற்கு இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி இதை எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏற்கனவே மும்பையில் ரோஹித் சர்மா இருக்க போகிறதில்ல, அவர் வெளியே போக போகிறாரு. அப்படி இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா முன்ன சீசனாக கேப்டனாக செயல்பட்டார். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. டீமும் ரொம்பவே ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, வெளியவும் போனாங்க. அதனால் இந்த டைம் நிறைய சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சூரியகுமார் யாதவும் மும்பையிலிருந்து வெளியே போனார்னா அப்போ அந்த டீம் என்ன நிலைமைக்கு ஆகும் அப்படின்றது தான் இங்கே பேசும் பொருள் ஆகியிருக்கு. சூரியகுமார் யாதவிற்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்டை கேகேஆர் டீம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க யாரெல்லாம் தக்க வைக்க போகிறாங்க. ஏற்கனவே ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியில் தான் முன்ன டைமு 2024 சீசன் டைட்டில் வின் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயரை வெளியேறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். சூரியகுமார் யாதவுக்கு ஏன் இந்த டிமாண்ட் கொடுத்து அவருக்கு கேப்டன் பதவி கொடுத்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது தெரியல. கேகேஆரில் நல்ல ஒரு கேப்டனாக இதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார். அப்படி இருந்தும் அப்படி ஏன் அவருக்கு டிமாண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. சூரியகுமார் யாதவின் ஆட்டத்தை பார்த்து தற்பொழுது எல்லா டீமுமே அவர் ஆக்ஷனுக்கெல்லாம் வந்தார்னா சொல்லவே முடியாதுங்க, வேறு லெவலில் போவார். அப்படி இருக்கும்போது அவரை மும்பை இந்தியன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவரை மும்பை அணி தக்க வைப்பதற்கு எல்லா நடவடிக்கையும் எடுப்பாங்க. கேகேஆர் அணி என்னதான் டிமாண்ட் அவருக்கு கொடுத்தாலுமே, கேப்டன் பதவியே கொடுத்தாலுமே ஹார்திக் பாண்டியா மாதிரியெல்லாம் இவர் அங்கே விட்டுட்டுலாம் வரமாட்டாருங்க அவ்வளோ சீக்கிரமாக. கண்டிப்பாக அவர் மும்பையில் தான் ப்ளே பண்ணுவார் அப்படின்றது இன்னும் அவர் எதுவும் சொல்லலை. பட் இருந்தாலுமே கேகேஆர் அவர்கிட்ட டிமாண்ட் வச்சுருக்காங்க, பேசியிருக்காங்க. அதுக்கு அவர் முழு தகவலும் இன்னும் கொடுக்கல. ஒருவேளை முழு தகவல் கொடுத்தாருன்னா கேகேஆருக்கு மாறிடுச்சார்னா, அப்படின்னா கேப்டன் பதவிக்கு ஆசைப்பட்டு கேகேஆருக்கு வந்தார்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஆட்டம் முடிந்து விட்டது. டோட்டலாக குலாப்ஸ் ஆகிடுங்க. ரோஹித் சர்மா ஏற்கனவே வெளியே போயிட்டார். அப்படி இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மெகா ஆக்ஷனில் வச்சு தான் டீமை செட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். சூரியகுமார் யாதவிற்கு கேகேஆர் அணி தற்பொழுது கேப்டன் பதவி வழங்கப் போவதாக டிமாண்ட் வச்சுருக்காங்க. கேகேஆர் அணியிலிருந்து இப்படி ஒரு நியூஸ் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் மும்பையிலிருந்து இதுக்கு வருவாரா இல்லை என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.